குர்ஆன் சொல்கிறது, முதலாளிகளுக்கு தனது பணியாளர்களிடம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று அந்த வழிமுறையை சொல்லுகிற போது, முதல்ல நாம ஒருத்தரை வேலைக்கு அமர்த்துகிறோம் என்று சொன்னால் அவரிடத்துல அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு என்ன வேலை, அந்த வேலைக்கான கூலி எவ்வளவோ, எத்தனை வருஷம் எத்தனை மாசம் வேலை செய்யணுங்கிறது சொல்லிடணும். என்ன வேலைங்கிறதையும் தெளிவுபடுத்திடணும். அந்த வேலைக்கான கூலி எவ்வளவு, ஒரு மாசத்துக்கு 10,000 ரூபாய் 10,000 ரூபான்னு சொல்லிடணும். ஒரு மாதத்திற்கு 15 ரூபா அல்லது ஒரு மாதத்திற்கு 8 ரூபான்னா அந்த ரூபாயையும் அந்த சம்பளத்தையும் நிர்ணயிக்க வேண்டும் குர்ஆன் சொல்கிறது. ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாற்றை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே அவர்களை கூலி வேலைக்காக நியமிக்கிற போது என்ன வேலைங்கிறதையும் சொன்னாங்க, அந்த வேலைக்கான கூலி என்னவென்பதையும் சொன்னார்கள். 8 வருஷம் எனக்கு நீங்க கூலி வேலை பார்க்கணும். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னது மூசா அலைஹிஸ்ஸலாம் கிட்ட, 8 வருஷம் எனக்கு நீங்க கூலி வேலை செய்யணும். என்ன வேலை? ஆடு வச்சு கொடுக்கணும், ஆட்டம் பராமரிக்கணும். எத்தனை வருஷம்? 8 வருஷம். அப்படி நீங்க தாராள மனசோடு 10 வருஷம் ஆட வைக்கிறீங்க. நான் சொல்றது 8 வருஷம். நீங்க 10 வருஷம் அந்த வேலை செஞ்சு முடிக்கிறீங்கன்னு சொன்னா அதற்கான கூலி என்ன தெரியுமா? என்னுடைய 2 பெண் மக்களில் ஒரு மகவை உங்களுக்கு நான் திருமணம் முடித்து கொடுப்பேன். அதான் கூலி. இவங்க ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூசா நபியை வேலைக்கு அமர்த்துவதற்கான காரணம் என்ன? தன்னுடைய பெண் பிள்ளைகளில் 2 பெண் பிள்ளைகள்ல ஒரு மகளை திருமணம் முடித்து கொடுப்பதற்காக வேண்டி அவர்கள் என்ன செஞ்சாங்க? கூலி வேலை செய்ய சொன்னாங்க. 8 வருஷம் செய்யுங்க, போர், அல்ஹம்துலில்லாஹ், நான் அதுக்கு மேல உங்களை கஷ்டப்படுத்த மாட்டேன் சொன்னாங்க. கால இன்னி உரீது அன் உன்கிஹக யஹ்தபனதைய ஹாதைன அலா அன் தஅஜுரனி, என்னுடைய 2 மகளில் ஒரு மகளை உங்களுக்கு நான் திருமணம் முடித்து கொடுக்கிறேன். எதற்கு? எனக்கு நீங்க என்ன செய்யணும்? கூலி வேலை செய்யணும். சமானிய ஹிஜஜின் 8 வருஷம். ஃபைன் அத்மம்த அஷரன், நீங்க 10 வருஷம் செஞ்சிட்டீங்கன்னா என்னுடைய மகளை நான் உங்களுக்கு என்ன செஞ்சிருவேன்? திருமணம் முடிச்சு கொடுத்துருவேன். மாறாக ஒமா உரீது அன் அஷுக்க அலைக்க, உங்களை நான் இதை சிரமப்படுத்த மாட்டேன். நீங்க தாராளமா என்ன செய்யலாம்? உங்களுக்கான வேலைகளை நீங்கள் ஈடுபடலாம். குர்ஆன் சொல்ல வருவது, ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒரு பணியாளரை சேர்க்கிற போது என்ன வேலைங்கிறதையும் சொன்னாங்க. அந்த வேலையின் முடிவில் அந்த வேலைக்கான கூலி என்ன, சம்பளம் என்ன என்பதையும் தெளிவுபடுத்தினார்கள். இதுதான் இஸ்லாம் காட்டித்தரக்கூடிய ஒரு வேலைக்கு நாம் ஒருவரை சேர்க்கிற போது அவரிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு வழிமுறை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வமனிஸ்தஜர அஜீரன் ஃபல்யுலிம்ஹு அஜ்ரஹு. இந்த ஹதீஸ் பைஹக்கில வருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒருவர் ஒரு கூலியாளை வேலைக்கு சேர்க்கிறார் என்றால் என்ன வேலைங்கிறதையோ அந்த வேலைக்கான கூலி என்னங்கிறதையும் தெளிவுபடுத்திட்டோம். ஃபல்யுலிம்ஹு அஜ்ரஹு, இப்பொழுதுதான் கூலி என்று சொல்லிட்டோம், சொல்லாம சேர்க்க வேண்டாம். அடுத்த ஹதீஸ்ல பெருமானார் சொல்றார்கள், அடுத்த ஹதீஸ்ல பெருமானார் தடை செய்தார்கள் என்று வருகிறது. அபூதாவூத் ஷரீஃப்ல வருது, நஹா அனில் அனிஸ்திஜாரில் அஜீரி வலம் யுபையின் யானி ஹத்தா யுபையின் லஹு அஜ்ரஹு. ஒரு மனிதர் ஒரு கூலியாளை நியமிக்கிறார் என்றால் அவருக்கு எவ்வளவு கூலி எவ்வளவு சம்பளங்கிறத என்ன செய்யல? நிர்ணயிக்கல, முடிவு செய்யல. என்ன சொல்லிட்டாரு? சில பேர்கிட்ட இருக்கக்கூடிய பழக்கம் அது, ஒரு வேலைக்குன்னு ஒருத்தரை நியமிக்கிறோன்னு சொன்னா, அவங்க நியமிக்கிறாங்கன்னு சொன்னா, அப்பா நீ வேலை செய், நீ எப்படி வேலை செய்யறதுங்கிறத பார்த்துட்டு நான் உனக்கு என்ன செய்யறேன்? கூலி தர்றேன் அப்படி சொல்லுவாங்க. அது செய்யக்கூடாது. பெருமானார் அதை தடை செய்தார்கள். நீங்கள் ஒரு பணியாளரை நியமிக்கிறீர்கள், ஆனால் அதற்கான அந்த ஒரு மாதத்திற்கோ அல்லது 2 மாதத்திற்கோ அல்லது இன்னைக்கு மாத கூலின்னு இருக்கு, வார கூலின்னு இருக்கு, தினக்கூலின்னு இருக்கு. எவ்வளவு கூலி? ஒரு நாளைக்கு எவ்வளவு? 200 ரூபாய் நான் உனக்கு கொடுத்துருவேன் இந்த வேலை. மாசத்துக்கு இவ்வளவு ரூபாய் கொடுத்துருவேன் இந்த வேலை. அப்படி வாரத்துக்கு இவ்வளவு ரூபாய் கொடுத்துருவேன். வார கூலியா இருந்தா அல்லது மாத கூலியா இருந்தா இவ்வளவு ரூபாய் தெளிவுபடுத்திடணும். தினக்கூலியா இருந்தா இவ்வளவு ரூபாய் அப்படி தெளிவுபடுத்திடணும். அப்படி தெளிவுபடுத்தாம நீ வேலை செய்ய, நீ எப்படி செய்யறதுங்கிறத பார்த்துட்டு நான் உனக்கு கூலி தர, அது இஸ்லாம் தடுக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யக்கூடாது என்றார்கள். அப்படி நீங்க சொல்லி ஒரு பணியாளரை நீங்கள் நியமனம் செய்ய வேண்டும்
சொன்னார்கள் பெருமானார். அப்படியானால் முதல்லயே ஒரு பணியாளரை வேலைக்கு சேர்க்கிற போதே அவருக்கான வேலை என்ன? உனக்கு இதான் மூட்டை தூக்குற வேலை தான், அல்லது வர்ற கஸ்டமருக்கு இருக்கிற துணியினுடைய டிசைன் எடுத்து காட்டணும், அல்லது அந்தந்த செக்ஷன்ல துணியை வைக்கணும், கேஷ்ல இவ்வளோ பணத்தை வாங்கி போடணும், நீ இதை செய்யணும், இதை போய் வாங்கிட்டு வர பொருளை நீ வாங்கிட்டு வரணும், இதை போய் நீ சேல்ஸ் பண்ணிட்டு வரணும், இந்த பொருளை எடுத்துட்டு போய் வேற கடையில போய் சப்ளை பண்ணிட்டு வரணும் அப்படின்னு ஒரு வேலையை ஒரு ஆளுக்கு நம்பிக்கிறேன்னு சொன்னா, இதாப்பா ஒரு மாசம் உனக்கு இந்த வேலைக்கு உண்டான கூலியை நான் உனக்கு மாசம் நான் தந்துடுவேன். மாத கூலியா இருந்தா மாசம், வார கூலியா இருந்தா வார கூலி எவ்வளோ தெளிவுபடுத்திடணும். தினக்கூலியாக இருந்தா டெய்லி கொடுக்குறீங்களா, 500 ரூபா கொடுக்குறீங்களா, அல்லது 300 ரூபா கொடுக்குறீங்களா, டெய்லி உனக்கு 300 ரூபா கொடுத்துருவேன், டெய்லி உனக்கு 500 ரூபா கொடுத்துருவேன், இந்த வேலை செய்யணும் அப்படி சொல்லிடணும். நீ இன்னைக்கு வேலை செய்ய, காலைல இப்போ வந்திருக்கிறல நைட்டு வரைக்கும் வேலை செய்ய, போகும்போது நீ எப்படி வேலை செஞ்சிருக்கிற, எவ்வளவு வேலை செஞ்சிருக்கிற பார்த்துட்டு நான் என்ன செய்யறேன், 500 கொடுக்குறதா அல்லது 100 கொடுக்குறதா அல்லது கொடுக்காம விடுறதா நான் யோசிக்கிறேன் அப்படி சொல்லக்கூடாது. நான் சொல்லவில்லை, பெருமானார் தடை செய்கிறார்கள். நஹா அனிஸ்திஜார அஜீர், இப்படி நீங்க கூலியால பேசி முடிவு செஞ்சு நியமிக்கிறது தடை செய்தார்கள் பெருமானார். செய்யக்கூடாது. அப்ப நீங்க திடீர்னு கொடுப்பீங்க, கொடுக்காம இருப்பீங்க, ஒரு நாள் ஒரு மூடுல இருப்பீங்க, இன்னொரு நாள் வேற மூடுல இருப்பீங்க. அவன் கண்ணு முன்னாடி வேலை செய்யற மாதிரி இருக்கும், பின்னாடி வேலை செய்யாத மாதிரி இருக்கும். அப்பா நீ பின்னாடி அவங்க நல்ல வேலை செஞ்சிருப்பான், அவர் கண்ணு முன்னாடி சில வேலை செஞ்சிருக்க மாட்டான். அவன் கண்ணுக்கு பின்னாடி செஞ்ச வேலைக்கு யார் கூலி கொடுக்கிறது? இப்படிப்பட்ட இந்த வேலைகள் எல்லாம் இருக்கும். இதற்கெல்லாம் ஒரு சில தடுமாற்றங்கள் ஏற்படும் என்பதற்காக தான் பெருமானார் சொன்னார்கள், முன்னாடி பேசுறீங்க, கூலியால வேலைக்கு சேர்க்கும் போது பேசிட்டு அதற்கான கூலி நீங்க கொடுத்துறணும். ஒரு மாசத்துக்கு நீங்க எவ்வளவு கூலி பேசிருக்கிறீங்களோ, 10,000 ரூபான்னு பேசிருக்கீங்களோ 10,000 ரூபாய் கொடுத்துருங்க. பேசிட்டு அதுக்கு பிறகு குறைக்கிறது அதெல்லாம் கிடையாது. பேசி முடிச்சிருவோம், அதுக்கு பிறகு இல்ல நீ சரியான கொஞ்சம் குறை ஏற்படுத்திட்ட, அது செய்யறங்க, அது சொன்ன நீ செய்யல, அதனால உனக்கு 10,000 ரூபாய் சொன்னேன், அதனால உனக்கு 7 ரூபா தரேன், 8 ரூபா தரேன், 2 ரூபா எங்க போச்சு? நாம கொடுத்த வாக்கை சரியான முறையில பணியாளராக இருக்கிறார் என்பதற்காக வேண்டி மோசடி செய்யக்கூடாது. இது மோசடி, இது மகாபெரிய மோசடி. அப்படி செய்யக்கூடாது என்று இஸ்லாம் தடை செய்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்கிறார்கள். அதே போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ஹதீஸ்ல இப்படி சொன்னார்கள், நாளைக்கு மறுமையில அல்லாஹ் சொன்னதா சொன்னாங்க, அல்லாஹ் இப்படி சொன்னான் என்று சொல்லியே சொன்னார்கள். அல்லாஹ் சொன்னானா, நாளைக்கு மறுமையில 3 மனிதர்களுக்கு எதிராக நான் வழக்காடுவேன், 3 மனிதர்களுக்கு எதிராக நான் வழக்காடுவேன். அந்த 3 மனிதர்களில் ஒருவன் வரஜுலுன் இஸ்தஅஜர அஜீரன் ஃபஸ்தௌஃபா மின்ஹு வலம் யுஅதி அஜ்ரஹு, ஒருத்தர் ஒரு வேலையாள சேர்த்தாரு, அந்த வேலையாட்டுல இருந்து முழுமைய வேலையை புழிஞ்சு வாங்கிட்டாரு, ஆனா அதற்கான கூலியை கொடுக்கலன்னு சொன்னா இது அநியாயம். இந்த அநியாயத்திற்காக வேண்டி யார் இப்படிப்பட்ட காரியத்தை செய்தாரோ அவருக்கு எதிராக நான் வழக்காடுவேன். யார் சொன்னார்? அல்லாஹ் சொன்னார். அல்லாஹ் சொல்றான். அப்படியானால் வேலையை முழுசா வாங்கிட்டு அதற்கான கூலியை கொடுக்கல அல்லது கொஞ்சமா கொடுத்துன்னு சொன்னா அவருக்காக வேண்டி அல்லாஹ் வழக்காடுகிறான் என்று சொன்னார். அவருக்காக வேண்டி அல்லாஹ் வழக்காடுகிறான் என்று சொன்னால் நாம் எப்படி பணியாளர்களை வழிநடத்த வேண்டும், அவர்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற வழிமுறை இதிலிருந்து நாம் விலகிக் கொள்ள வேண்டும். அப்படியானால் உலகத்துல நாம பணியாளர்களிடத்துல வேலை செய்பவர்களிடத்துல வேலையாட்களை நாம எப்படி நடக்கிறோமோ அதன் அடிப்படையில் அல்லாஹ் நாளைக்கு மறுமையில நமக்கு கூலி கொடுக்கிறதா அல்லது தண்டிக்கிறதா என்பதை முடிவு செய்யும்.